வணக்கம், நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். லாஸ்ட் வீடியோவில் நம்ம தலைமுடி உதிர காரணங்கள் என்னென்ன, அதை எப்படி இயற்கை உணவு மூலமாக சரி செய்வது இல்லை தாமதப்படுத்துவது பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, நம்ம தலைமுடி உதிர்தலை ஒட்டி உள்ள நம்ம சந்தேகங்களை கேள்வி பதிலாக பார்க்க போகிறோம். பொடுகு இருந்தால் தலைமுடி உதிருமா? முதல்ல பொடுகு, அதாவது டேண்ட்ரஃப்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போங்க. நம்ம ஒவ்வொரு தலைமுடிக்கு கீழேயும் செபேஷியஸ் கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு சுரப்பி இருக்கும். இந்த செபேஷியஸ் கிளாண்ட் சீபம் அப்படிங்கிற ஒரு ஆயிலி சப்ஸ்டன்ஸை உற்பத்தி செய்யும். இந்த ஆயிலி சப்ஸ்டன்ஸ் சீபம் அப்படிங்கிறது நம்மளுடைய நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் மாதிரிங்க. சில பேருக்கு இது அதிகமாகவே உற்பத்தி ஆகும். இது மாதிரி அதிகமாக உற்பத்தி ஆகும்போது மலாசிசியா அப்படிங்கிற ஃபங்கஸ் ஓவர் க்ரோ ஆகும் அவங்களுக்குலாம். எல்லாத்துக்குமே மலாசிசியா ஃபங்கஸ் நம்ம தலையில் இருக்க தான் செய்யும். ஆனால் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இது மாதிரி அதிகமாக இருக்கும்போது அவர்களுக்கு தோலானது சிதல்களாக உதிரும். அதான் நம்ம ஒயிட் கலரில் பார்க்குறது. நம்ம ஒயிட் கலரில் பார்க்குறது எல்லாமே நம்ம தோலோட சிதல்கள் தான். இந்த வெள்ளையாக உதிர்றது தாங்க டேண்ட்ரஃப், அதாவது பொடுகு அப்படிங்கிறது. இது ஃபங்கஸ் இல்லை, நம்ம தோலோட சிதல்கள் தான். சரி, நம்ம டேண்ட்ரஃப்னால் முடி உதிருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடி உதிராது. டேண்ட்ரஃப்னால் முடி கொட்டாது. ஆனால் சில பேருக்கு அரிப்பு அதிகமாக இருக்கும்போது அவங்க நகத்தினால் கீறும்போது முடிகள் வரதான் செய்யும். ஏன்னா அவ்வளோ கீறும்போது முடிகள் வரதான் செய்யும். அதனால் டைரெக்டாக டேண்ட்ரஃப்னால் முடி உதிராது. தலை குளிப்பதாலோ அல்லது ஷாம்பு போடுவதாலோ தலைமுடி உதிருமா? நம்ம எப்படி தோலில் வேர்வையும் அழுக்கும் போகிறதுக்காக குளிக்கிறோமோ அதே மாதிரி தாங்க தலைக்கும் வேர்வையும் அழுக்கும் போகிறதுக்காக குளிக்கலாம். தலை குளிக்கிறதுனால முடி உதிராது, குளிக்கிறது நல்லது தான். இல்லை சார், நான் ஷாம்பு போடும்போது நிறையா முடி வர மாதிரி ஃபீல் இருக்கே சார் அப்படின்னா, ஒரு முடிக்கு 3 ஃபேஸ் உண்டு. அனஜன் ஃபேஸ், கெட்டஜன் ஃபேஸ், டீலோஜன் ஃபேஸ். இந்த டீலோஜன் ஃபேஸ்க்கு அப்புறம் முடி உதிரும். அப்படி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 100லேருந்து 150 முடி வரையும் நார்மலாக உதிர தான் செய்யும். ஸோ ஒரு நபருக்கு 100லேருந்து 150 முடி ஒரு நாளைக்கு உதிர்றது அப்படிங்கிறது நார்மல் தான். நீங்கள் ஷாம்பு போடும்போது இந்த நார்மலாக உதிர்ற முடி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் எக்ஸ்ட்ரா முடியை நீங்கள் அதிகமாக பார்க்குறது கிடையாது. அதனால் தலை குளிப்பதனால் முடி உதிராது. தலைமுடியை வெட்டினாலோ அல்லது மொட்டை அடித்தாலோ தலைமுடி அடர்த்தியாகவும் வேகமாகவும் வளருமா? நம்ம தலையில் ஒவ்வொரு தலைமுடியும் ஒவ்வொரு ஹேர் ஃபாலிக்கிலேருந்து முளைக்கும். எப்படி நம்ம ஒரு விதையை போட்டால் ஒரு செடி முளைக்குதோ அது மாதிரி ஒவ்வொரு தலைமுடியும் ஒவ்வொரு ஹேர் ஃபாலிக்கிலேருந்து முளைக்கும். நம்ம பிறக்கும்போது எத்தனை ஹேர் ஃபாலிக்கிள் இருக்கோ அத்தனை ஹேர் ஃபாலிக்கிள் தான் இருக்குமே தவிர அதோடைய நம்பர் அதிகரிக்காது. காலப்போக்கில் அதை வயதானால் அதோடைய நம்பர் குறையுமே தவிர அந்த ஹேர் ஃபாலிக்கிள் நம்பர் அதிகரிக்காது. அப்படி பார்த்துட்டிங்க அப்படின்னா எத்தனை முடி முளைக்கும்னு உங்களுக்கு ப்ரிப்பேர்டாக நம்ம பிறக்கும்போது தீர்மானிக்கப்பட்டது தான். அதனால் மொட்டை அடித்தாலோ இல்லை வெட்டினாலோ இந்த அடர்த்தி அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி சார், வேகமாக வளருமா அப்படின்னு கேட்டால், அதாவது தலைமுடி என்பது ஒரு மாதத்திற்கு 1 சென்டிமீட்டர் கணக்கில் வளரும். அப்படி பார்த்துட்டிங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு 6 சென்டிமீட்டர் முளைச்சிருக்கும். இதுவும் எந்த காரணத்தை கொண்டும் அதிகமாக வளராது. அதனால் தலைமுடி வெட்டுவதனாலோ மொட்டை அடிக்கிறதுனாலோ அடர்த்தியாகவோ இல்லை வேகமாகவோ வளராது. ஒரு நரைமுடியை பிடுங்கினால் நிறைய நரைமுடிகள் வளருமா? நம்ம பார்த்துருப்போம், சில பேர் வெள்ளையாக இருப்பாங்க, சில பேர் மாநிலமாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப கருப்பாக இருப்பாங்க. இது எல்லாமே நம்ம நிறத்தை தீர்மானிக்கிறது மெலனின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் நம்ம தோலில் இருக்கிறதுனால தான். ஒவ்வொரு தலைமுடி கீழேயும் இந்த ஹேர் ஃபாலிக்கல் இருக்கும். அந்த ஹேர் ஃபாலிக்கலில் மெலனின் அப்படிங்கிற பிக்மெண்ட் இருக்கும். இந்த மெலனின் அப்படிங்கிற பிக்மெண்ட் குறைய குறைய நம்ம தலைமுடியானது நரைமுடியாக ஆகிடும். இது வயதானால் அப்படி ஆகிறதுக்கு ரொம்ப காமன். ஸோ ஒவ்வொரு தலைமுடிக்கும் இந்த ஹேர் ஃபாலிக்கல் தனியாக மெலனின் உற்பத்தி ஆகிறதுனால மற்ற ஹேர் ஃபாலிக்கலையோ இல்லை தலைமுடியோ பாதிக்காது. அதனால் ஒரு தலைமுடி, அதாவது நரைமுடியை பிடுங்குவதால் நிறைய நரைமுடி வரும் அப்படிங்கிறது பொய்யான தகவல். முடியின் நுனியில் உள்ள வெடிப்பை சரி செய்ய முடியுமா?
நுனிமுடி வெடிப்பு ஸ்ப்ளிட்டர் ஏன் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போங்க. முடியானது நம்ம தலைமுடியானது வளர்ந்துக்கிட்டே போகும். அப்படி வளர்ந்துக்கிட்டே போகும்போது இந்த நுனிமுடி அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக நம்ம தலையில் இருக்கிற முடி, அந்த பகுதி அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக இருக்கும். இப்போ சில பேருக்கு சில ஹேபிட்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு சுடுதண்ணியில் குளிக்கிற ஹேபிட்ஸ் இருக்கும், இல்லைனா வெயிலில் அலைச்சல் இருக்கும், இல்லை நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக தலை சீவுவாங்க, இல்லை துவட்டுவாங்க, டை அடிப்பாங்க, இல்லை ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ணிப்பாங்க. இது மாதிரி பழக்கத்தினால நுனிமுடி வெடிப்பு, இந்த ஸ்ப்ளிட்டர் வர்றது ரொம்ப காமனான விஷயங்க. இது எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, அந்த நுனிமுடி அந்த ஸ்ப்ளிட்டரை வெட்டுவதை தவிர எந்த வழியும் கிடையாது. தலைக்கு தேங்காய் எண்ணெய் தடவினால் முடி வேகமாக வளருமா? தேங்காய் எண்ணெய் தடவினால் தலைமுடி வளருமா அப்படிங்கிறதுக்கு நிறைய மெடிக்கல் ரிசர்ச் இல்லைங்க. ஆனால் அதை தவிர எக்கச்சக்க நன்மைகள் இருக்குது. உதாரணத்துக்கு தேங்காய் எண்ணெய்க்கு ஆன்டி ஃபங்கல் எஃபெக்ட் இருக்குது, அதாவது டேண்ட்ரஃப்லாம் வராது. ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் இருக்குது, இமோலியன்ட் எஃபெக்ட் இருக்குது. இந்த இமோலியன்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் மாதிரி, அதாவது இந்த நீரை வெளியில் விடாது, ஒரு முடியிலிருந்தும் நீரை வெளியில் விடாது. அது மட்டும் இல்லாமல் தேங்காய் எண்ணெய் தடவுனால ஒரு லூப்ரிகண்ட்டாக ஆக்ட் பண்ணும், அது சிக்கு ஏற்படாது. இதனால் இது எல்லா நன்மைகள்னாலும் தலைக்கு தேங்காய் எண்ணெய் தடவுவது நல்லது தான். தலைக்கு எண்ணெய் மசாஜ் செய்தால் முடி உதிர்வை தடுக்குமா? மசாஜ் செய்வது மூலம் முடி உதிர்வை தவிர்க்கலாமா அப்படின்னா அதுக்கு பெரிய மெடிக்கல் ரிசர்ச் இல்லைங்க. ஆனால் இன்னொரு நன்மை இருக்குது. என்ன அப்படின்னம்னா, மசாஜ் செய்வதனால இந்த ஒவ்வொரு முடிக்கு கீழேயும் டெர்மல் பேப்பிலா அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்து மூலமாக தான் இரத்த நாணங்கள் இருக்கும். அந்த இரத்த நாணங்களை ஸ்டிமுலேட் ஆகும். இந்த மசாஜ் செய்யும்போது இரத்த நாணங்கள் ஸ்டிமுலேட் ஆகும், அதிக இரத்த ஓட்டம் இருக்கும். அதனால் முடி திக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர முடி உதிராமல் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். தலைமுடி வளர்வதற்கான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கொண்டால் தலைமுடி வளருமா? இப்போ எல்லாம் ஆன்லைனில் எக்கச்சக்கமாக ஹேர் க்ரோத் சப்ளிமெண்ட்ஸ் விற்கிறாங்க. அதில் அதிகமாக விற்கப்படுற சப்ளிமெண்ட்ஸை வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா அதில் விட்டமின் ஏ, விட்டமின் இ, பயோட்டின் இருக்கும். பயோட்டின் எடுத்துக்கொள்வது மூலமாக நமது முடி வளராது அப்படின்னு ஏற்கனவே மெடிக்கல் ரிசர்ச் சொல்லியாச்சு. இப்போ விட்டமின் ஏ அப்படிங்கிறது நம்ம கைத்தில் நடக்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா அதிகமானால் அது பேர் ஹைப்பர் விட்டமினோசிஸ். அதாவது விட்டமின் ஏ அதிகமான நம்ம உடம்புல அதிகமானால் அது பேர் ஹைப்பர் விட்டமினோசிஸ். இந்த ஹைப்பர் விட்டமினோசிஸ் கண்டிஷனில் நம்ம முடி உதிருமே தவிர வளராது. அதனால் நீங்களாகவே ஹேர் க்ரோத் சப்ளிமெண்ட்ஸை ஆன்லைனில் வாங்கி எடுத்துக்காதீங்க. உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை கேட்டு வாங்கி எடுத்துக்கோங்க. நிறைய என்னென்னலாம் ஹேர் க்ரோத்துக்கு உதவுமோ, என்னென்ன விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு உதவுமோ அந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸை நான் போன வீடியோவிலே, அதாவது இயற்கையாக உணவுலே இருக்குது. அந்த இயற்கையான உணவு என்னென்ன அப்படிங்கிறத போன வீடியோவிலே நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் காமனாக ஒருவருக்கு தலைமுடியை பற்றி வருகிற சந்தேகங்களை கேள்வி பதிலாக பார்த்துட்டோம். இதற்கு மேலே ட்ரீட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சரும நிபுணர்கிட்ட போய் கேட்டுக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.